ஹே ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ நான் வந்து மழையோடு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. ஆல்மோஸ்ட் 2.5 to 3 hours மழை நல்லா பேஞ்சிட்டே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் என்ன பண்ணேங்கிறது தான் என்னோடய வீடியோ. இது வந்து மலாய்ங்க. நான் வந்து பசும்பால்லேருந்து 15 days சேர்த்து வச்ச ஏடு. இது ஃபுல்லாகவே இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்துருச்சா, சரி நம்ம வந்து பட்டரை எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். இதில் வந்து ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றி இதை வந்து பல்ஸில் வச்சு நம்ம அரைக்க போகிறோம். 2 minutes அரைக்கணும். மீன்வைல் பக்கத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. யூஸ் பண்ணுறதுலாம் நம்ம குடிக்கிற தண்ணியை யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நம்ம இது எல்லாமே கன்சியூம் பண்ணுற மாதிரி தான். லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து நல்ல பட்டரை வந்து ஸ்க்வீஸ் பண்ணி எடுத்து அந்த நல்ல ஃப்ரெஷ் தண்ணி இருக்கு இல்லையா, அதில் போட்டுருங்க. ஸோ தட் எக்ஸ்ட்ரா மில்க் இருந்துச்சுன்னா அது வந்து அந்த தண்ணியில் வந்துடும். நான் வந்து ஒரு 15 days கலெக்ட் பண்ண மில்கோட ஏடுங்க. இது வந்து பசும்பால்லேருந்து கலெக்ட் பண்ணது. அண்ட் இது எனக்கு க்ளோஸ் டு ஒரு 500 ml வந்து எனக்கு பட்டர் கிடச்சிது. 500 grams பட்டர் கிடச்சிது. 15 daysனால் ஒரு 7 liters ஆஃப் மில்க். அதுலேருந்து எனக்கு வந்து 500 grams வந்து பட்டர் கிடச்சிது. இந்த பால் நான் என்ன பண்ண போகிறேன்னா அப்படியே வச்சுருக்க போகிறேன். இதில் வந்து கொஞ்சம் மோர் ஊற்றிட்டு, உங்களுக்கு மோருக்கு என்னென்ன வேணும்லாம் லைக் வந்து ஆம்லா போடலாம், கருவேப்பிலை போடலாம், பச்சை மிளகா, இஞ்சி, சீரகம், புதினா, கொத்தமல்லி எது வேணாலும் போட்டு அடித்து நல்லா மோராக குடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இதை வேஸ்ட் பண்ண வேணாம். நல்ல தண்ணியில் நீங்கள் எது பண்ணாலும் யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த தண்ணியும் வந்து அந்த மோர் கூட சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சா கூட 2 days யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை ஃப்ரீஸ் பண்ண போகிறேங்க. எனக்கு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் வேணுங்கிறதுக்காக. ஏன்னா பட்டரே ஸ்கொயர் ஷேப்பில் தான் மோஸ்ட்லி வரும். அதனால நான் ஸ்கொயர் ஷேப் பாக்ஸே எடுத்திருக்கேன். அதை வந்து நான் நல்லா ஃப்ளாட்டன் பண்ணுறேன். ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். நான் வாங்குகிற மில்கோட ரேட் வந்து 1 லிட்டர் வந்து 75 rupeesங்க. பட் ஆனால் அதுலேருந்து நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வாட்டி நான் இவ்வளோ வெண்ணெய் எடுக்கிறேன். இதுலேருந்து ஒரு 300 ml வந்து எனக்கு கீயும் வந்துடும். ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தா கூட நம்ம வந்து 700 to 800 rupees நம்ம இதில் எடுத்துடலாம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஹேக், நம்ம கிச்சன் மணி சேவ் பண்ணுறது. ஹோம்மேட் வேறையா, ஸோ கொஞ்சம் திருப்தியாக இருக்கும், எந்த கலப்படமும் இல்லைன்ட்டு. அதுக்காகவே நான் வந்து மோஸ்ட்லி மேக்ஸிமம் வந்து என்னெல்லாம் வீட்டில் பண்ண முடியுமோ அதெல்லாம் நான் பண்ணுவேன். நான் வைக்கிறதுக்கு முன்னாடி இப்படியே கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவேங்க. ஸோ தட் நான் எப்போ யூஸ் பண்ணுறேனோ அப்படியே வந்து அந்த ஒரு லோப் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து க்யூப்ஸாக எடுத்து தனித்தனியாக போட்டு கூட வச்சுக்கலாம். இது சாய்ஸ். கீழே வந்து பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டுட்டு பண்ணால் வந்து ஈஸியாக இருக்கும் எடுக்க. பட் நான் இதை அப்படியே இப்போ நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சு இதை எடுக்கும் போது ஒரு கத்தியை வந்து உள்ளே விட்டு எடுத்தால் அந்த ஒரு க்யூப் மட்டும் அப்படியே வந்துடும். ஸோ ஈஸியாக இருக்கும். அதுலேருந்து மோர் எடுத்தது அன்றைக்கே நான் யூஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பன்னீர் எடுக்கலாம். இது வந்து நான் வந்து 1 லிட்டர் மில்க் யூஸ் பண்ணியிருக்கேன். அது நல்லா பொங்கு வந்தோன்னே நம்ம வந்து ஒரு 1/2 லெமனை புழிஞ்சு விட்டுடலாம். அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் விடுங்க. அது வந்து திரிய ஆரம்பிக்கும், கர்டல் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து கொஞ்சோண்டு சிம்மில் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தால் அது வந்து நல்ல திக் சங்க்ஸாக கிடைக்கும் நமக்கு. ஸோ கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வார்ம் ஆகிற வரைக்கும் நம்ம விட்டுடுவோம். இது வந்து நான் ஆவன் ப்ளூ எடுத்திருக்கேங்க. ஆவன் ப்ளூவில் வந்து 1 லிட்டருக்கு நான் வந்து ஒரு 1/2 லெமன் யூஸ் பண்ணிவிட்டு திரிக்க விடுறேன். நீங்கள் எந்த மில்கில் வேணாலும் ட்ரை பண்ணலாம். நான் வந்து ஆவன் ப்ளூவில் தாங்க ட்ரை பண்ணேன். இப்போ நான் வந்து கீழே ஒரு பேஸ் எடுத்துகிட்டு அதுக்கு மேலே ஒரு கொலாண்டர் வச்சுட்டு, இது வந்து பன்னீர் மேக்கர் நான் வாங்கினேன், அதனால அதை நான் யூஸ் பண்ணுறேன். அது இல்லைன்னா நீங்கள் வெறும் இந்த கீழே ஒரு பேஸ் வச்சுட்டு ஒரு கொலாண்டர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சுக்கோங்க. அது வந்து ஒயிட்டாக இருக்கிறது பெட்டர். என்கிட்ட பன்னீர் மேக்கர் இருக்கிறதுனால நான் யூஸ் பண்ணேங்க. நீங்கள் பட் அது இல்லைனாலும் பரவாயில்ல. ஜஸ்ட் வந்து இப்படி நம்ம ஊற்றிட்டு நம்ம வந்து இந்த இதுக்குன்ட்டு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க, பன்னீர் மேக்கருக்கு ஒரு மூடி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம அது மேலே வச்சு எதனா ஒரு வெயிட் வச்சுட்டாவே போதும். இந்த வாட்டர் வந்து நம்ம பாஸ்தா, சப்பாத்தி பிசைய சாம்பார், ரசம் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சாப்பாடு வேக வைக்கிறதுக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ ப்ரோட்டீனுங்க, ரொம்ப நல்லதும் கூட. எவ்ரி வீக் வந்து இது செஞ்சுருவேனா, ஸோ தட் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன்னா நாளைக்கே யூஸ் பண்ணிவிடுவேன். பட் மேக்ஸிமம் 2 days நம்ம வைக்கலாம் வீட்டில் செய்கிறதுனால. ஏன்னா எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் இல்லை. அதனால் இந்த பன்னீர் மேக்கர் இல்லைன்னா வெறும் நீங்கள் வந்து எந்த ஷேப் வேணுமோ அந்த துணியில் வந்து நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணி எல்லாம் ட்ரெயின் ஆனோன்னு அந்த ஷேப்க்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அப்படியே அது மேலே வெயிட் வச்சிடலாம். ஸ்கொயர் வேணால் ஸ்கொயர், ரவுண்ட் வேணால் ரவுண்ட், எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம்.
1 ஹவர்லேயே இது செட் ஆகிடுங்க. நான் 1 ஹவர் கழித்து எடுக்கிறேன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்கொயராக செட் ஆகிருக்கு. நம்ம வந்து என்ன ஷேப் வேணால் கட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே நம்ம வந்து ஸ்க்ராம்பிள் பண்ணாலும் யூஸ் பண்ணலாம், எந்த ஷேப் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இதை வந்து நாளைக்கு யூஸ் பண்ண போகிறதுனால நான் கட் பண்ணிவிட்டு நான் ஃப்ரீஸ் பண்ண போகிறேன். என் பையன் வந்து பிக்கி ஈட்டர் சொன்னேன் இல்லையா, அதனால அவன் வந்து ரொம்ப சூஸியாக தான் சாப்பிடுவான். அதனால் இது எங்கள் வீட்டில் வந்து எவ்ரி வீக் வரும். இது வந்து ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பன்னீர் வருங்க. எல்லாருக்குமே தாராளமாக வைக்கிற அளவுக்கே வரும். நான் வந்து இதை வச்சு பன்னீர் பட்டர் மசாலா தான் செய்ய போகிறேன். ஸோ தட் இது வந்து எனக்கு நாளைக்கே யூஸ் ஆகிடும். சப்பாத்தி அண்ட் பன்னீர் பட்டர் மசாலா. இதுவுமே ஒரு சின்ன ஹேக் நம்ம வந்து கிச்சனில் சேவ் பண்ணுறதுக்கு. அண்ட் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்லாம், எந்த பயமும் இல்லாமல். நம்ம பசங்களுக்கு கொடுக்குறது கொஞ்சம் வந்து கான்ஷியஸாக கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து கொஞ்சம் மெனக்கெட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு ஹோம்மேட் செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா எதில் என்ன பண்ணுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு பயமாக இருக்குது. மேபி அது வந்து எல்லா இடத்துலையும் நடக்காமல் இருக்கலாம். பட் ஆனால் நமக்கு நடந்தால் என்ன பண்ணுறது. எனிவேஸ் ஹோம்மேட்ஸ் ஆர் த பெஸ்ட், ரைட்? நம்ம வந்து பயம் இல்லாமல் சாப்பிடலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஷாப்பிங் பண்ணேங்க, அதெல்லாம் ரீஃபில் பண்ணிடலான்ட்டு. இது செக்கு, நல்லெண்ணெய் அண்ட் தேங்காய் எண்ணெய். இது ஆக்சுவலி பிளாஸ்டிக் பாட்டில் தான். எனக்கு வந்து இங்கே யாருமே வந்து நான் எண்ணெய் தூக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனால் எனக்கு ஊற்றி தர மாட்டுறாங்க. இன்கேஸ் அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் நான் இந்த பாட்டில்ஸே வாங்க மாட்டேங்க. இந்த பாட்டில்ஸ் அகெயின் வந்து ரீசைக்கிளுக்கு தான் போகும். கவர்ஸ், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அப்புறம் வந்து சிங்கிள் யூஸ் ஐட்டம்ஸ், பேப்பர், ட்ரை வேஸ்ட் எல்லாத்தையும் நான் தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேங்க. ஒரு வீக்லி ஒன்ஸ் ஒரு 15 days ஒன்ஸ் வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற வேஸ்ட் மார்ட் கிட்ட கொடுத்துருவேன். அவங்க ப்ராப்பராக செக்ரிகேட் பண்ணி போட்டுருவாங்க. அண்ட் வெட் வேஸ்ட் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வந்து மெஷின் இருக்குது, அதில் பண்ணிடுவாங்க. வந்து ஹிமாலயன் பிங்க் சால்ட் தாங்க. நான் வந்து கல் உப்பு தான் வாங்குவேன். இதை வந்து அப்பப்போ பவுடர் பண்ணி நான் வந்து தூள் உப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதே மாதிரி பக்கத்தில் ஃப்ளோர் மில் இருக்குங்க. இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து நான் வந்து பவுடர் பண்ணியிருக்கேன். இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி. இதில் வந்து ஒரு 50 கிராம் வந்து நார்மல் சில்லி போட்டிருக்கேன், காரம் கொடுக்கறதுக்கு, ப்ளஸ் கலரும் வரும். நெக்ஸ்ட் வந்து கோதுமை. இதில் வந்து கம்பும் பிளாக் சன்னா போட்டிருக்கேன். இன்னுமே மழை நிற்கலைங்க, அதுக்குள்ளே அவ்வளோ வேலை முடிச்சிருக்கோம் நம்ம. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.